தற்போதைய உடனுக்குடன் நிலை மதுரை மாநகரில் 2000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்று வரக்கூடிய உடனுக்குடன் நிரலை பார்த்து வருகிறோம். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்கள் மட்டுமே கலந்து கொண்ட மாரத்தான் போட்டி தற்போது மதுரையில் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய அண்மை நிகழ்வை நாம் உடனுக்குடன் நிரலையில் பார்த்து வருகிறோம். மகளிர் காவல்துறை சார்பில் மகளிர் உதவி எண் 181க்கான விழிப்புணர்வு மாரத்தானாக தற்போது இந்த மாரத்தான் நடைபெற்று வருகிறது. 15 நிமிடத்தில் 3 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து முதல் 3 இடத்தை பிடித்த லேடி டோக் கல்லூரி மாணவிகள் தற்போது தங்களுடைய சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். மகளிர் போலீசார் கல்லூரி மாணவிகள் இணைந்து நடனமாடி உற்சாகமாக இந்த மாரத்தான் போட்டியை கொண்டாடி மகிழ்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதுரையிலிருந்து சல்மான். வணக்கம் சல்மான். தற்போது சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கான இந்த விழிப்புணர்வு மாரத்தான் குறித்தான கூடுதல் தரவுகள் என்ன, குறிப்பாக வழங்கப்பட்டுக்கூடிய தொலைபேசி எண் குறித்தான கூடுதல் விவரங்கள் சல்மான். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதிலும் மகளிர் தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டாலும் கூட மகளிர் மதுரை மாநகர காவல்துறை சார்பில் அந்த மகளிர் தினத்தை முன்னிட்டாக மகளிர்களுக்கான உதவி எண்ணான 181 என்ற இலவச தொடர்பு குறித்தும் அதே போன்று பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் காவல்துறையின் உதவி செயலிகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலாக மதுரை மாநகர காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டப்பந்தயமானது நடைபெற்றது. இந்த மதுரை மாநகர காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட அனைத்து காவல் நிலையங்கள் மற்றும் ஆயுதப்படை உள்ளிட்ட அனைத்து பிரிவு காவல்துறைகளிலும் பணிபுரியக்கூடிய மகளிர் காவல்துறையினர், அதே போன்று அரசு மருத்துவக் கல்லூரி, மீனாட்சி மகளிர் கல்லூரி, மதுரை காமராசர் பல்கலைக்கழக கல்லூரி, அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி, லேடி டோக் மற்றும் பாத்திமா கல்லூரி உள்ளிட்ட 16 கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவிகள் என 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டப்பந்தயமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த மாரத்தான் போட்டியை காவல் ஆணையர் லோகநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்து மகளிர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். இதனை அடுத்தாக இந்த மாரத்தானானது 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு, அதாவது மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் தொடங்கி ஐயர் பங்களா வரைக்குமாக சென்றடைந்து பின்பு மீண்டும் ஆயுதப்படை மைதானத்தை வந்தடைந்தது. மாரத்தான் நடைபெறும் பகுதி முழுவதிலுமாகவே இந்த பெண்களுக்காக அதிக அளவிற்கான எப்போதும் காவல்துறையினர் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பதை வலியுறுத்தும் வகையிலாக முழுவதிலும் காவல்துறையினர் பாதுகாப்புடன் இந்த மாரத்தான் ஓட்டமானது நடைபெற்றது. ஆயுதப்படை மைதானத்தில் கல்லூரி மாணவிகளோடு சென்று முன்னதாக மகளிர் காவல்துறையினரும் உற்சாகமாக நடனமாடி ஒருவருக்கொருவர் மகளிர் தினத்தை வெளிப்படுத்திக் கொண்டார்கள். இந்த மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தை பொறுத்த மட்டிலும் 15 நிமிடத்தில் 3 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து முதல் 3 இடத்தை பிடித்த லேடி டோக் கல்லூரி மாணவிகளான ஐஸ்வர்யா, ரச்சல், சனா, ஸ்டெல்லா ஆகிய மாணவிகளுக்கு அந்த பகுதியில் கூடியிருந்த பெண்களும் உற்சாகமாக கைதட்டி வரவேற்பு அளித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். தொடர்ச்சியாக அந்த மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்குமே உணவு மற்றும் குடிநீர் உள்ளிட்ட வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அதே போன்று முதல் முறையாக இந்த மகளிர்களுக்கான உதவி எண்ணான 181 தொடர்பு கொண்டால் அவர்களுக்கான அவசர உதவிக்கு உடனடியாக அழைக்கலாம் என்பதை வலியுறுத்தி அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலாக மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் மட்டுமே முழுவதுமாக கலந்து கொண்டார்கள். அதே போன்று மதுரை மாநகர காவல் ஆணையர் தற்பொழுது ஒரு அறிவிப்பையும் கூட வெளியிட்டிருக்கிறார். மதுரை மாநகர காவல் சரகத்திற்கு உட்பட்ட காவல் நிலையம் மற்றும் அனைத்து காவல்துறை பிரிவிலும் பணிபுரியக்கூடிய மகளிர் காவலர்களுக்கு இன்று ஒரு நாள் அனுமதி விடுப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் காலையில் மாரத்தான் போட்டியில் பங்கேற்றதை தொடர்ந்து மாநகர காவல்துறை சார்பில் பல்வேறு அந்த மகளிர் தின கொண்டாட்ட நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு இது போன்ற ஒரு விடுப்பு ஒரு நாள் முழுவதுமாக அளிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார்கள். தொடர்ச்சியாக மதுரை மாநகர காவல்துறை சார்பில் மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய செயலி எண்ணான 181 வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 2000க்கும் மேற்பட்ட மகளிர் காவல்துறையினர் மற்றும் கல்லூரி மாணவிகள் மற்றும் கலந்து கொண்டனர். சூர்யா, மதுரையில் நடைபெற்ற பெண்களுக்கான விழிப்புணர்வு மாரத்தான் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சல்மான்.